ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நண்பர்களே, ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, காலை வணக்கம். செவ்வாயுடைய பெயர்ச்சி மிதுன ராசி மிதுன லக்கணங்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். செவ்வாய் பகவான் வருகிற 9/18/2026 அடுத்த மாதம் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். குருவோடு செல்கிறார். அவர் 1/11/2026 சுமார் ஒரு 1.5 மாத காலமாக கடக ராசியில் பயணமாகிறார். குருவோடு செல்கிறார். குரு மங்கள யோகம். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம். அப்போ குரு செவ்வாயிட சேரும் போது குரு மங்கள யோகமாக மாறுகிறார். அப்போ கடகராசிங்கிறது நீச வீடு, அவருக்கு பலவீனமான வீடுகளாக இருந்தாலும் குருவோடு சேரும்போது குரு மங்களமாக மாறி அவர் ராஜயோகத்தை தருவார். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தான அதிபதி 6 குடைவர். அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரே, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரே அப்படின்னா, செவ்வாய் பெரும்பாலும் 2ஆம் இடத்துல இருந்துன்னா அது தோஷம், திருமண தோஷம், குடும்பத்தில் பிரச்சனைகள், வருமானம் பிரச்சனை அப்படிங்கிறத இருக்கும். இது பொதுவான 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது தோஷம்தான். ஆனால் அவர் பிடித்த குருவோடு இருக்கும் போது அது தோஷம் இல்லை, அது யோகமாக மாறும். அப்போ 6 குடைவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், தனலாபத்தில் குருவோடு இருக்கிறாரே அப்படின்னா, அவர் 7ஆம் அதிபதியோடும் சேர்ந்து ஜீவனாதிபதியோடும் சேர்ந்து இருக்கிறார். அப்போ உங்களுக்கு மறைமுக வருமானங்கள், மனைவி வழி துணையால் மூலம் வருமானங்கள், நண்பர்கள் கொடுத்த அமௌண்ட்டுகள் பிரிகிறது, நீண்ட நாள் கொடுத்த கடன்கள் வசூலாகிறது, தொழில் மூலம் ஒரு கூடுதலான வருமானம், இதெல்லாம் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சினால் நடக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு செவ்வாயை தான் இயக்குவார். குரு நட்பு கிரகம். அப்போ புதிய தொழில் உங்களுக்கு உருவாகும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிதுன லக்கணம் மிதுன ராசி அவங்களுக்கு இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் இந்த 1.5 மாதத்தில். ஏன்னா நீங்கள் போட்ட இடங்கள் எல்லாமே நல்ல இரட்டிப்பான 2 விலைக்கு போகிற மாதிரி நல்ல விலைக்கு போய் நல்ல கை நிறைய லாபங்கள் தரும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்த பிரச்சனைகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், இடங்கன்னா அது பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இந்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு முயற்சி எடுத்தால் நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தனித்து 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் குடும்பஸ்தானத்தையும் பொருளாதாரத்தையும் கெடுப்பார் என்பது உண்மை. ஆனால் குருவோடு சேருகிறார், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு உதவி செய்வாங்க, யாருனாலும் சரி, அது மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், நண்பர்களாக உங்களுக்கு நல்ல பண உதவி செய்வாங்க. லாபாதிபதி இங்கே அவர் தான், ஏன்னா அவர் மேசராசிக்கு அதிபதி. அப்போ ஆதிபத்தியம் கொடுக்கணும்ல, அந்த ஆதிபத்தியம் 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் லாபத்தை கொடுக்கும் போது 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். முதல் திருமணம் முடிந்து 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த 1.5 மாதத்தில் அது இந்த வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடங்கிறது அபிலாசைகள், மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு உறவுகளும், அது மூலம் பொருளாதார வெற்றிகளும், குடும்பத்தில் இருந்த பகைகள் உங்களுக்கு நீக்கப்பட்டு உங்களுக்கு சேரக்கூடிய பங்கு தொகைகள் சேரும். அந்த ஏதாவது குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது, இட பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடித்து உங்களுக்கு அந்த பங்கு தொகை இருக்கும். எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் கூடுதலான ஒரு தொழில் விரிவாக்கம் செய்யும் போது ஒரு கூடுதலான வருமானங்கள் இருக்கும். லாபத்தை கொடுக்க போகிறார். பெரும்பாலும் செவ்வாய் பூமிக்காரகன், பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோக வெற்றிகள் கிடைக்கும்.
அப்போ அந்த பூமி சம்மந்தப்பட்டனா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இடங்கள் வாங்கி விற்கிறது, பழைய இடங்களை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். போட்டித் தேர்வு அரசாங்கத்துக்கு மாணவர்கள் பருவத்தில் இருந்தாங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுனாங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். நான் 10ஆம் இடத்து அதிபதி கூட சேர்றாரு, ஜீவனாதிபதி சேரும்போது தொழில் வேலையை கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ போட்டித் தேர்வு ஏதாவது அரசாங்கத்தில் தேர்வு எழுதி காத்திருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். பாஸ் ஆகிட்டேங்க அப்படிங்கிற கூட ரிசல்ட் வரும். இப்படி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லா நடக்கும். 6ஆம் இடத்து அதிபதினால கடன்கள், எதிரிகள், நோய்கள்லாம் குறையும். நோய் இருந்தால் அதுக்கு அந்த மருத்துவம் பார்த்து அது குறையுடைய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். கடன் இருந்தாலும் அது அடைக்கக்கூடிய ஒரு சற்று மிகுதியான பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். எதிரிகள் அடங்கி போவாங்க. குருவோட சேரும்போது 6ஆம் இடத்து அதிபதி சேரும்போது அது யோகமாக தான் மாறும் உங்களுக்கு. அல்லது கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவாங்க, ரொம்ப நெருக்கடிகள் கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு கூடுதலான பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகள் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடும். அந்த வருமானமெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதி அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அதனால் மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களே, செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு பயிற்சியாக இருக்கும். சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, நான் பெரிய வீடு மாற்ற போகிறோம்னாலும் மாற்றலாம். இல்லை வீடு வாங்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோன்னா கட்டலாம். அந்த பூமி, வீடு சம்மந்தப்பட்ட, வாகனம் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். முயற்சி எடுங்க, வெற்றி. அதாவது கிரகம் நல்ல இடத்துல வரும்போது நம்ம முயற்சி எடுத்தால் தான் அதுக்கான பலன்கள் கைமேல் கிடைக்கும். அதனால் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த செவ்வாயுடைய பயிற்சி காலங்களில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். குருமங்கள யோகம், செவ்வாய் யோகக்காரனாக மாறி பொருளாதார வெற்றியும் பூமி யோகத்தையும் தர காத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.